பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. புக்குடா புக்குடு. ஐயோ ஆல்ரெடி வந்துட்டாங்களேங்க. வந்து எல்லாருமே ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க. ஏசி கோச்சில் இருக்கிற டாய்லெட்டு செம்ம க்ளீனாக இருக்குது. உண்மையாக சொன்னால் நேற்று நைட்டு போனதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. என்ன அது? சார் சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க? ஹலோ கைஸ், ட்ரெயின் நம்பர் 12621 சென்னை சென்ட்ரல்லேருந்து நியூ டெல்லி வரலி போகிற தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஸ்லீப்பர் கோச் பண்ணினேன். நான் 2 ட்ரெயினில் புக் பண்ணி பார்த்தேன். டுரண்டோவில் பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டாக எனக்கு இந்த ஆப்ஷன் தான் கிடச்சிது. ஸோ அப்படி என்னம்மா அர்ஜென்ட்டாக வந்து நீங்கள் டெல்லி கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், ரொம்ப அர்ஜென்ட்டு. ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணது. இன்றைக்கி எப்படியாவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 16th மார்னிங் வந்து நான் டெல்லியில் இருக்கணும். ஸோ அதனால இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். லாஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். ஸ்லீப்பர் கோச்சில் வந்து புக் பண்ணி ட்ராவல் பண்ணுது. பட் இந்த வாட்டி நான் ட்ராவல் பண்ண போகிறது எனக்கே கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. அண்டர்சர்வ்ட் கோச்சில் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு ட்ராவலாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பொருளை பார்த்துக்கணும், 2வது என்ன பார்த்துக்கணும், 3வது க்ரௌடு இருந்தால் நம்ம அதை எப்படி இந்த 1.5 டேயில் வந்து நான் சமாளித்து போகிறேன் அப்படின்றது டர்ராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இதை வந்து இது வரலையும் யாருமே நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 1000 கணக்கான கிலோமீட்டர் கொண்ட சென்னை டு டெல்லி அன்ரிசர்வ்டு ட்ரெயின் ட்ராவலை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் என் கூடயே இருந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மணி வந்து 8:15 ஆகுது. ஸோ நம்மளுக்கு 10 மணிக்கு தான் ட்ரெயின். பட் 7 மணிக்கே வந்து நான் இங்கே ரீச் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, நான் இந்த ட்ரெயினில் போகலாமா இல்லை கிராண்ட் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் போகலாமான்னு ஒரு டவுட்டு. கடைசியில் வந்து நான் இந்த ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இங்கே வந்துட்டேன். ட்ரெயினுக்கு வந்து டிபார்ட் ஆகிறதுக்கு 3 hours பிஃபோராகவே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணிடலாங்களா? ஸோ நம்ம யூடிஎஸ் ஆப்லேயே புக் பண்ணி பார்ப்போம். ஸ்டேஷன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் உட்காதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சிதுன்னா இங்கே எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அங்கே போய் தான் எடுக்கணும் க்யூவில் நின்று. பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. மோஸ்ட்லி சென்ட் ஆயிடுச்சு பேமெண்ட்டு. புக்குடா புக்குடு. மை காட், டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க கைஸ். ஸோ இந்த 2 பேக் தான் நம்மளுடைய ட்ராவல் பேக். ஸோ இது வந்து நான் டெல்லி வரலையும் காப்பாற்றி கூப்பிட்டு போகணும். ஸோ இந்த பேக் வச்சுருக்கேன்ல, இதில் வந்து ட்ரெஸ் இருக்குது, இதில் வந்து கேஜெட்ஸ் இருக்குது, எல்லா லேப்டாப்பு எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கை நான் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஆன்லைன் டிக்கெட் எடுத்துட்டேன் நான். ஸோ உள்ளே போயிட்டு வாட்டர் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு போவோம். பிளாட்ஃபார்ம் 5க்கு வந்துட்டேங்க. ஐயோ ஆல்ரெடி வந்துட்டாங்களேங்க. ஐயோ எப்போ வந்ததுன்னு தெரியலையே. ஃபைனலி வந்து நான் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இடத்த பிடிச்சிட்டேங்க. இடத்த பிடிச்சிட்டுன்றதை விட ஒருத்தவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன்னு வேணால் சொல்லலாம். நான் பாருங்கள் 7 மணிக்கு வந்து ட்ரெயினுக்காக வந்து உட்காந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முன்னாடி வந்தோம். நான் மாதிரி கேன மாதிரி வெளில நின்று பேசிட்டு சும்மா உட்காந்துட்டு 9 மணிக்கு தான் ட்ரெயின் ட்ராக்கில் வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு
வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. இங்கே வந்து பார்த்தா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் என்ன ட்ரெயின் நிற்கிதுன்னு சும்மா படிக்கலான்னு பார்த்தா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கு. ஐயோயோன்னு பார்த்துட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஓடி பார்த்தா ஆல்ரெடி ஃபுல் ஆகிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியுது ட்ரெயின் ஆல்ரெடி வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்திருக்குங்களாம். என்னத்தான் சொல்கிறது, லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் இப்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ ஏறி இருக்கேங்க. ஸோ லிட்ரலி என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே ஜென்ஸு தாங்க. இந்த போர்டில் வந்து நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் வந்து 8 ரூபான்னு போட்டிருக்காங்க. கண்டெய்னரில் வாங்கினா 2 லிட்டர் 12 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நானும் 2 லிட்டர் வாங்கினேன். எனக்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க. இது உண்மையான ரேட்டா இல்லை வந்து இவங்க இதில் போர்டில் அப்டேட் பண்ணலையான்னு தெரில. லக்கேஜ் முன்னாடி வந்து லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து லக்கேஜ் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இன்ஜின் வந்து வேப்சவன் ராயபுரம் கப்ளிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணி 9 தாங்க ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய பேகை ஒரு அக்காவை பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து ஆந்திரா விஜயவாடாவில் இறங்க போகிறாங்களாம். ஸோ அதனால அவங்கக்கிட்ட கேட்டு நான் சீட்டு வாங்கியிருக்கேங்க. காட் கிரேஸ் வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா யாரோ ஒரு புண்ணியவான் வந்து பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. கடைசியில் அது அவர் கடைசியில் வரலை திருப்பி ரிட்டன். நல்லா இருப்படா போடா. ஸோ இதாங்க நம்ம கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. லிட்டரலி வந்து எல்லாருமே ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, லேடிஸ் இல்லை. இந்த அக்கா தாங்க நமக்கு சீட்டு பிடிச்சி கொடுத்தாங்க. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. கரெக்டாக மணி 10:03 எடுத்திருக்காங்க வண்டியை. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வண்டியை எடுத்துட்டாங்க. சென்னை டு டெல்லி அன்ரிசர்வ்ட் கோச் ட்ராவல் ஸ்டார்ட். பாய் பாய் சென்னை. ரொம்ப குஷியாக போகிறேங்க. ஆனால் இது எப்படி இந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன்லி திங் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ப்ராப்ளம். ஸோ ஏந்திரிச்சு ஆரம்பித்த உடனேயே டாய்லெட்டில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ண முடியாது. 32 மணி நேரம் அன்ரிசர்வ்ட் கோச் ட்ராவல். இடையில 10 ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ இந்த அன்ரிசர்வ்ட் கோச் ட்ராவலை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோன்றதை உங்களை விட நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ராவல் நல்லபடியாக இருக்குன்னு எனக்கு வாழ்த்துங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. டே 2 காலைல நான் 8 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. கீழே காலை வைக்க முடியாமையே இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தர்
இப்போ நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு ஒரு 10 ட்ரெயின் இருக்குங்க. சென்னை சென்ட்ரல், எக்மோர், பெரம்பூர்லேருந்து. இது டெய்லி வீக்லி பேசிஸில் போய்கிட்டு இருக்குங்க. அதுவும் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து டோட்டலி 5 ட்ரெயின் ரன் ஆகுது. அதில் முக்கியமான ட்ரெயின் தான் இந்த தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது நைட்டு 10 மணிக்கு டெய்லியும் எடுப்பாங்கங்க. கிட்டத்தட்ட 32 மணி நேரம் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து 400 கிலோமீட்டர், செகண்ட் டே வந்து 1300 கிலோமீட்டர், தேர்ட் டே 430 கிலோமீட்டர், டோட்டலி 2182 கிலோமீட்டர் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுவோங்க. இதில் 4 ஜென்ரல் கோச்சு, 5 ஸ்லீப்பர், 10 ஏசி கோச்சு இருக்குங்க, ஒரு SLR இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம எப்படி இந்த 32 மணி நேரம் 3 நாள் சர்வை பண்ண போகிறோம், அதாவது 1.5 நாள் இதில் சர்வை பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூ பண்ணலாம் வாங்க. எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டேன். ஆனால் டாய்லெட்டை பற்றி உங்ககிட்ட இன்னும் நான் சொல்லவே இல்லைல்ல. ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் டாய்லெட் ரொம்ப படு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கும்போதே. இப்போ போய் பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருந்ததுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, பல்கர்ஷா ஸ்டேஷன் ஒன்று வரும். ஸோ அங்கே வந்து 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்லீப்பர் கோச்சில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, 5 நிமிஷம் வந்து பல்கர்ஷா ஸ்டேஷனில் நிற்கும்னு சொல்லியிருந்தேன். நான் இறங்கி ஸ்லீப்பர் கோச்சில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பல்கர்ஷாவில் வந்து ஏறி இருக்குங்க. சென்னை ஏறினதுலேருந்து ஓரளவுக்கு உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட முடியாது, நின்றுட்டு இருக்கிற அளவுக்கு தான் கூட்டம் ஏறிடுச்சு. கைஸ், லிட்ரலி நாக்பூர் ஜங்ஷன் வந்துட்டேன். என்னடா இது? ஐயோ, ஸோ இப்போ வந்து நாக்பூர் ஜங்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வந்து வண்டி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் வண்டி லேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் வண்டி கரெக்டாக 2:30 ஸோ அதனால் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். போகவே முடியல, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, டாய்லெட்டுக்குள்ளே நின்று பேசிட்டு இருக்கேன். ஏசி கோச்சில் இருக்கிற டாய்லெட்டு செம்ம க்ளீனாக இருக்குது. உண்மையாக சொன்னால் நேற்று நைட்டு போனதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். இந்த ட்ரிங்கிங் வாட்டர் கூட இருக்குது. நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே குடிச்சுக்கலாம். பட் நான் வந்து நேற்று வாங்கின அந்த வாட்டர் கேனே காலி பண்ணல. ஏன்னா லாஸ்ட் எங்கே தண்ணி குடித்தா வந்து நம்ம இன்டர்வல் போகணுமேன்னு சொல்லிட்டு நான் அதை குடிக்கவே இல்லை. இருக்கிற கோச்சில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது கொஞ்சம் வந்து லேடிஸ் பாருங்க. நான் இருக்கிற கோச்சில் அதுவே ஒரு போரிங்காக இருக்குது. பாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் சென்று நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி மை சீட் அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே என் சீட்டு காலியாக இருக்குங்க. ஒரு அங்கிள் உட்காந்துட்டாரு. நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, லேடிஸே இருக்க மாட்டாங்க இந்த கோச்சில். அதுவும் நான் இருக்கிற கோச்சில் லேடிஸே இல்லை. இங்கே உள்ள நிறைய திராட்சை பழம், பான் மசாலா தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. திராட்சை பழம், சுண்டல், சன்னா இதை அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இல்லை ஒரு பெரிய கொஸ்டின் என்கிட்ட கேட்கலான்னு தோணும். அது எப்படி நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் ஸ்லீப்பர் கோச்லேயோ இல்லை ஏசி கோச்லேயோ எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணலாம், இது லீகலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக
இல்லீகல் தான். இது கண்டிப்பாக வந்து அனுமதிக்கப்படாத ஒன்று தான். நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் இது நம்ம கண்ணில் படாத அளவுக்குன்னா ஓகே. இதை நான் வந்து ஒரு பப்ளிக் மீடியத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் நான் போடும்போது இது தவறான ஒரு வழிகாட்டுதலுக்கு வந்து விட்டுட்டு சொல்லணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நான் ஏன் இதை போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் ரூல் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாய்லெட்டை, அதாவது யூஸ் பண்ணுற டாய்லெட்டை ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 32 மணி நேரம் போகிற இந்த ட்ரெயினில் ஆரம்பத்தில் நம்ம சென்னை சென்ட்ரலில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர ட்ரெயின் டாய்லெட்டை அடுத்து நம்ம டெல்லி போகிற வரையிலுமே அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணப்படலை. சரி, இதை என்னடா பண்ணுறது? இதை நம்ம ரயில்வே டாய்லெட்லாம் வந்து க்ளீன் இல்லைன்னா அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் அவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்க்ளீன் டாய்லெட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறதுக்கு பிஎன்ஆர் நம்பர் கேட்குது. பிஎன்ஆர் நம்பருங்கிறது வந்து ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுற ஒரு நம்பர். அன்ரிசர்வ் டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் இப்போது சரி, அதே மீறி நம்ம அன்ரிசர்வ்டு டிக்கெட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் நம்பரை வச்சு நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பினோம்னா அன்ரிசர்வ் டிக்கெட்டில் எந்த ட்ரெயின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மொத்தம் இந்த ட்ரெயினில் 4 கோச் இருக்குது. இதில் எந்த கோச்சுன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. அப்போ அன்ரிசர்வ் கோச்சுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லையா? அப்போ இந்த கவர்மெண்ட் இதை பற்றி சம்மந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி இந்த அன்ரிசர்வ் கோச்சில் நான் பார்த்த வரலையும் இந்த பான் மசாலா கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. இது லீகலி வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பு. இது எல்லாம் அங்கே இருக்கிற வந்து டிடிஇக்கோ அங்கே இருக்கிற ரெஸ்பான்சிபிள் ஸ்டேஷன்ஸ் மாஸ்டர்ஸ்க்கோ தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே தெரியும். பட் இருந்தாலும் அது நடந்துட்டுருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லி நீங்கள் பண்ண விஷயத்த நியாயப்படுத்துறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இதை வந்து இன்டென்ஷனலாக போயிட்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு காசு எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணி வரல. இருக்கிற நேரத்தில் அது என்னால் முடியல, ஸோ இந்த இடத்த என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தால் நான் அதை யூஸ் பண்ணினேன். ஸோ அது வந்து தப்பு தான். நான் டெல்லி போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக. முக்கியமாக இங்கே நம்பர்ஸ்லாம் வந்து அவங்க இங்கிலீஷ்லேயே சொல்ல மாட்டாங்க நம்மள மாதிரி. அவங்க வந்து தமிழில் தான் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து 1 2 3 4 எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டேன். லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம டைரக்ஷன்ஸு கேட்குறதுக்கு அதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். நம்ம எல்லா நேரங்கள்லையும் வந்துட்டு கவர்மெண்ட்டையும் ரயில்வேயும் குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளும் சில சுய ஒழுக்கங்களை வந்து கடைபிடிக்கணுங்க. நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறோங்கும் போது ஸோ அதை கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சுய ஒழுக்கத்தோட நம்ம இடம் மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் எவ்வளோ குப்பைகள் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சென்னை டு டெல்லி போகிற இந்த ரூட்டில் எவ்வளோ பேர் அவங்கவுங்க சாப்பிட்ட கப்பு, டீ கப்பு, சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது? இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தூரம் போடாமல் நாங்கள் உள்ள டஸ்ட்பினில் போடுங்க. இன்னொரு நான் சந்திச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட்டில் சக்திமான் மாதிரி ஒரு அங்கிள் உட்காந்துருக்கார் பாருங்க இந்த அண்ணா. இவர் வந்து கிட்டத்தட்ட நான் ட்ராவல் பண்ணது ஒரு 10 மணி நேரம் என் கூட அவர் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. 10 மணி நேரத்துலையும் நான் இப்படி திரும்பினா நம்மளையே ஸ்டார் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்னதான் இவருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரில. என் மூஞ்சி என்னால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் இந்த அண்ணா எப்படி தான் அப்படி என்ன என் மூஞ்சில் இருக்குன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் டிராவல் பண்றது ஒரு குற்றமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு குறு 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 குருன்னு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மத்திய பிரதேஷ் கேபிட்டல் சிட்டி போபால் வந்துட்டோங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி டீ எல்லாம் மில்க் டீ கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மில்க் பவுடர் எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியை கலந்து கொடுக்குறாங்க. இதனாலே நான் ஒரு டீ கூட வாங்கி குடிக்கலைங்க.
போபால் ஜங்ஷனில் வந்து நம்ம ட்ரெயின் ஹால்ட் ஆகிருக்கு. பார்க்குறேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த போபால் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனுங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நூற்றுக்கணக்கான ட்ரெயின் வந்து ஹால்ட் ஆகி போயிட்டுருக்கு, கிராஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த போபால் ஜங்ஷன். ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு உஜ்ஜைன், இந்த சைடு வந்து நம்மளுக்கு உஜ்ஜைன், காசி, வாரணாசி, ஜான்சி, இங்கேருந்து நம்மளுக்கு சவுத் டிவிஷன்ஸ் தான் இந்த இதுலேருந்து தான் போயிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து எனக்கு டைமிங்கே தெரில. ஏன்னா 5 minutes ஹால்ட்டு போட்டிருக்காங்க, ஆனால் 2 minutes எடுக்கிறாங்க. சில நேரங்களில் 2 minutes ஹால்ட்டு போட்டிருக்காங்க, ஆனால் கூட டைமிங் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். போபால் ஜங்ஷனில் வந்து ஃபுட்டுலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். ஏன்னா எனக்கு சாப்பிடணுன்னு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா இப்போ இந்த வரும்போது 2 சமோசா சாப்பிட்டேன் இல்லைங்களா, அதுவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மேலே நிற்கிது. மேபி எனக்கு 10 மணிக்கு மேலே பசிக்குமான்னு தெரில. ஓ மை காட், இன்னும் சரியான புகையாக இருக்குது. என்ன தீபாவளி பண்டிகை எதுவும் நடந்துகிட்ருக்கா? நம்ம ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பிரயாக்ராஜ் போகிறவங்கலாம் இந்த இடத்துலேருந்து போவாங்க. நிறைய பேர் இங்கே ஃபேமிலி இப்போது போபாலில் ஏறினவங்களாம் இப்போது இங்கே தான் இறங்க போகிறாங்க. குட் மார்னிங் கைஸ், நம்ம மார்னிங் வந்துட்டோம். ஸோ மார்னிங் கரெக்டாக 6:30க்கு வந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆகிருக்கு. நானும் இங்கே இறங்க போகிறதில்ல, நான் நியூ டெல்லி ரயில்வே ஜங்ஷனில் தான் இறங்க போகிறேன். இவ்வளோ கோல்டாக இருக்குங்க, இவ்வளோ நெடுக்குது, செம்ம கோல்டாக இருக்குது. அதனால் சாத்திட்டு உட்காந்துருந்தேன் நேரம். அவ்வளோ க்ரௌடாக இருந்தது, எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க. ஏன் ஜான்சி வந்தது இல்லையா, அதுலேயே நிறைய பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரா, குவாலியரில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. சரி, லெட்ஸ் வெயிட் ஃபார் அனதர் 3 kilometers. கிளம்பும்போது ஒரு அடி இடத்துக்கு இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு வந்த இடம் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? வாழ்க்கை எவ்வளோ ரொம்ப வேகமாக சுற்றுது இல்லை? இதான் நான் ஷூட் பண்ணுற லாஸ்ட் ஸ்டேஷன். மார்னிங் 6 o'clock வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய் பாய். ஃபைனலி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டேங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் அன்ரிசர்வ்டு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கேன். நினைக்கும் போதே ரொம்ப இதை பெருமைப்படுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. அண்டர்ஸ்டுட் ட்ரெயின் ஜேர்னியில் வந்து புது ஷோலாம் போட்டு வந்தேன், எல்லாமே சுற்றுற அழுக்கு. ஸோ இப்போ அதை இருக்கட்டும். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஓகே, இந்த ட்ரெயின் ட்ராவலில் வந்து என்னால் ஒழுங்காக வந்து கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து பேச முடியல. ரீசன் வந்து அங்கே பேசக்கூடியான ஒரு சூழ்நிலையே இல்லை. நம்ம கேமரா எடுத்தாவோ இதே எடுத்தாலோ எல்லாமே வந்து நம்ம பொருளை பாதுகாக்கிற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்லீப்பரில் புக் பண்ணோன்னா நம்மளுடைய பொருளை ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு சீட் இருக்கும், அங்கே வச்சுட்டு நம்ம வெளில போவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஒன்ஸ் நம்ம இறங்கிட்டோம்னா அந்த இடம் நமக்கா இல்லையான்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இடத்துக்கு உத்தரவாதம் எதுவுமே கிடையாது. நம்ம கூட யாரும் இல்லைங்கும்போது 2 பேக் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு பேக்கை நான் எடுத்துகிட்டு வெளில போவேன், ரிட்டர்ன் வருவேன். ஸோ அதனால் வெளில இன்னும் என்னால் விளாக் எடுக்க முடியல. பட் நான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்டுட் ட்ரெயின் ஜர்னியில் ஒரு பீயிங் அ கேர்ளாக, ஏன்னா இப்போ வந்து அப்படி தான் இருக்குது. நான் ஃபேஸ் பண்ண வந்து சில விஷயங்கள் அப்படி இருக்குது. நிறைய பேர் உட்காந்து நம்மளே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்ததாகட்டும்,
அந்த அண்டர்சூட் கோச்சில் உள்ள அந்த சுகாதாரமே இல்லாத அந்த டாய்லெட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு ஃபுட்டு அங்கே வந்து எச்சு துப்புற ஒரு விஷயமா இருக்கட்டும். நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் இங்கே அப்படி கிடையாது. எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து எச்சு துப்புறது இருக்குது. ஆள் நிற்கிறாங்களான்றதுலாம் பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு இடிச்சிட்டு போகிறாங்க. இடித்தா சாரி கேட்க மாட்டுறாங்க. அது வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. இது சில விஷயங்கள்லாம் நம்ம அங்கேலேருந்து இதில் மீட் பண்ண இதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இந்த 3 நாளில் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வந்து 2 வேளைக்கு நான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பட் நேற்று நைட்டு என்னால் சாப்பிடவே முடியல. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து சமோசா சாப்பிட்டனால சாப்பிட முடியல. ஏன்னா நான் சாப்பாடு லோக்கலில் வாங்கலை, தண்ணி கூட நம்ம வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சாப்பாடு தண்ணிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. எனக்கு என்ன பிரச்சனைனா உட்காந்துட்டு வந்தது தான். ஸோ இந்த உட்காந்துட்டு வந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜான்சிலாம் வந்ததுக்கப்புறம் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு ஓகே தான். எனக்கு ஒன்றும் இப்போ இன்னும் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ண சொன்னால் நான் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டதுனால எனக்கு ஓகேவாக இருந்தது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி அண்டர்சூட்ல ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை யாராவது பண்ணியிருப்பீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ சேஃபாக வந்து நியூ டெல்லிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த நியூ டெல்லியில் இன்னும் சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன நம்ம நிறைய பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் மாதிரி போரிங்காக இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல செம்மையாக கொஞ்சம் கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு இது வரலையும் பார்க்காத உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த விளாகில் அப்கமிங் விளாகில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹிந்தி சுத்தர தெரியாதுங்க. இப்போ தான் வந்து 1 2 3 4 எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் படித்து எப்படியாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்க போகிற கொஞ்ச நாளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஹிந்தி பேச முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ என்னை இந்த வீடியோவில் மூலயமா என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் மகா கும்பமேளாவுக்கு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதுவரையிலும் இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய பிளெஸிங் மூலமாக தான் நம்ம இந்த அளவுக்குலாம் எல்லா இடங்களுக்கும் வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாடா பை பை, see you. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, go.